ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ தமிழக அரசியல் களம் அப்படின்றது ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வந்துட்டு நேற்று அட்வொகேட் நெல்சன் இருக்கார் இல்லையா, அவர் வீடு பூந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் அடி வாங்கிட்டு வந்தது தமிழக அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அட்வொகேட் நெல்சனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு அரசியல் பேசுறதுக்கான உரிமை அப்படின்றது நீங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத தாண்டி ஒரு சிலர் மேல அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை, குற்றச்சாட்டுகளை தன்னுடைய யூடியூப் பேஜ்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அதுக்கு உண்டான வேலிட் ப்ரூஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்துட்டு அட்வொகேட் நெல்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு என்டிகே இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான், சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்துட்டு திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் வந்துட்டு அவங்க தொடர்ந்து தாவேகாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள், அவங்க தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெல்சனுடைய இன்ஸ்டா பேஜ், அதை தாண்டி யூடியூப் பேஜ்ல வந்துட்டு நீ ப்ரூஃப் இருந்தா காட்டு, நீ ப்ரூஃப் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் வந்துட்டு பேசிட்டு போக கூடாது, நீ இப்ப ப்ரூஃபை காட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு 2-3 நாள் வந்துட்டு அமைதியா இருந்த நெல்சன் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேத்து அந்த ப்ரூஃப்ஸை வெளியிடுறாரு. இந்த மாதிரி மானாமதுரை இருக்கு இல்லையா, மானாமதுரைக்கு பக்கத்துல விருதுநகர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 23/9/25 கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரா, அதாவது 2500 சென்ட்டை வந்துட்டு வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு உங்க அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை வெளியிடுறாரு. அதுவும் அவருடைய மனைவியான கைல்வெளி இருக்காங்க இல்லையா, அவங்க பேர்லயே வாங்கியிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃபை வெளியிட்டதோட மட்டும் இல்லாம, வாங்கடா வந்து என் காலில் விழுங்கடா அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசின மாதிரியே பேசியிருந்தாரு. ஸோ பேசினதோட மட்டும் இல்லாம நெல்சன் அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா பலர் வந்துட்டு அவருக்கு எதிராக பேசின மாதிரியே ராஜா பேரன், அதாவது யானை பலம் தரும் யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டுட்டு இருப்பார் இல்லையா, அவரை வந்துட்டு நீ ப்ரூஃபை மட்டும் காட்டு, நான் கழுத்தை அறுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருந்தாங்க. பலருமே வந்துட்டு அப்படி பேசியிருந்தாங்க. ஸோ ராஜா பேரனுக்கும் பதில் சொல்லியிருந்தாரு நெல்சன். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் விற்கக்கூடிய லேகியத்துக்கு FSSI இல்ல, ஃபுட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி பரபரப்பான சுச்சுவேஷன்ல வீடியோ போட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜா பேரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு நெல்சனுடைய வீடு தேடி போறாப்ல. வீடு தேடி போயிட்டு அங்க நாங்க பேச்சுவார்த்தைக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெல்சன் அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு உள்ள இருக்காரு. அவர் தாக்குறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது நடக்குது. ஸோ எப்படியாவது நெல்சனை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேரன் துடிக்கும் போது அங்க அக்கம் பக்கத்துல வந்த அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அதை தாண்டி அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல கைகலப்பாகி ராஜா பேரனை போட்டு பொழந்து எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உன் சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள் அப்படின்றதும் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேத்துல இருந்து இந்த வீடியோஸ் தான் வந்து யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல படு பயங்கரமான வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெல்சனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டிய சிங்காரம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சிட்டிங் அமைச்சர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டீஷியனா இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு மலமுழுங்கி மனோ தங்கராஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாரு. அது பெருவாரியா வந்துட்டு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித் ப்ரூஃபோட பேசுறதுனால வந்துட்டு அது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. திமுகவினுடைய தலைமைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட இருந்த அமைச்சர் பதவியவே பிடுங்கி இருந்தாங்க. ஸோ அந்த அமைச்சர் பதவியை பிடுங்கினதோட மட்டும் இல்லாம 2020
2026 எலெக்ஷன்ல மனோ தங்கராஜுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே கொடுக்கப்படல அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு சிட்டிங் அமைச்சருக்கு எதிராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ப்ரூஃப்ஸ் இவ்வளோ வேலைகள் பண்ண நெல்சன்ட்ட போய் ப்ரூஃப குர்றான்னு சொல்லி கேட்டு நாம் தமிழர் தம்பிகள் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வசாதாரணமான காலகட்டத்துல சென்ட் ₹1,00,000 கம்மியா எங்கேயுமே கிடையாது. அதுவே வந்துட்டு ரொம்ப லோ காஸ்டா இருந்துச்சுன்னா தருவாங்க. ஆனா ₹2,500 சென்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் பதிவு பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதாரம் அப்படின்றதுதான் இப்ப அரசியல் அரங்குல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் சீமான் இதை பத்தி எதுவுமே வாய திறக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான், சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த மூவுமே திமுக அப்படியே டிவி கேக்கு அகென்ஸ்டா மாறினதுல பலருக்குமே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னடா திமுக தானே எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு தாவேக்காவை வந்துட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாட்டை துரைமுருகன் ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் நம்ம பங்காளி. யாரு? திமுக வந்துட்டு நம்ம பங்காளி, அவரை நம்ம எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனா கூத்தாடி நாளாடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. எக்ஸாக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, ஸ்டாலினுடைய அண்ணன் அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய வீட்டுக்கு சீமானும் சாட்டை துரைமுருகனும் போய் நேர்ல பாக்குறாங்க. அதுல இருந்து 2 மாசத்துல இந்த 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சக்சஸ்ஃபுல்லா முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் தம்பிகள் வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்கா மேல ஆளாளுக்கு தாபியிருக்காங்க அப்படின்ற உண்மையும் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நேத்துல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் சாட்டை துரைமுருகனை அட்டாக் பண்ணி போய் நெல்சன் காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கேட்ட ப்ரூஃப் தானே கொடுத்தாரு, அது கேட்டா அவர் வீடு புகுந்து வெட்ட போனீங்க, நீங்க வந்துட்டு தப்பு பண்ணல நீங்க பண்ண தப்ப ப்ரூஃபோட நிரூபிச்சிருக்காரு. அப்ப நீங்க தப்புனா உங்க அண்ணன் வீட்டுக்குள்ளதான்டா நீங்க போகணும், ஏன்டா தப்பு பண்ணான்னு சொன்னவங்க வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நார்மலாவே இன்ஸ்டாகிராம்ல பலர் கேள்வி எழுப்புறதையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு ரிசல்ட் வெளியாகக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல சீமான் பண்ணிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அரசியல் களத்துல பலராலும் பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ சீமான் இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.